ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமா என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் கூட வரவேற்கிறோம். இந்த ஜெபிப்போமா என்கிற நிகழ்ச்சி ஜெபிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் அநேக காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரம் வேலினால் உண்டாக தாக்கத்தை குறித்து அதிகமாய் அறிந்து அதற்காக நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தோம். அதே போல இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். எந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னா, விமான நிலையங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம் தேசத்தில் இருக்கிற எல்லா விமான நிலையங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த விமான நிலையம் என்பது ஒரு தேசத்திற்கும் சரி, ஒரு பட்டணத்திற்கும் சரி, ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. நன்மைகள் உள்ளே கடந்து வருவதற்கும் தீமைகள் உள்ளே கடந்து வருவதற்கும் ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. அதனால இந்த விமான நிலையங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அதிகமாக ஜெபிக்கணும். குறிப்பாக இந்த யுத்தங்களினால் அநேக பாதிப்பு உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். எரிபொருள் தட்டுப்பாடுனால அநேக விமான சேவைகள் நிறுத்தப்பட்டு ஒரு பெரிய வேலையிழப்பு உண்டாகிறத சமீப நாட்களாக நாம் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். இதை குறித்து மேலதிகமான காரியங்களை அறிந்து கொண்டு தான் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். இதை குறித்து மேலதிகமான காரியங்களை நம்மளுக்கு விளக்கி சொல்ல நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் சொர்ணராஜ் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இதை குறித்து மேலதிகமான காரியங்களை விளக்கி சொல்லுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலியமாய் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்டில் அநேக காரணம் ஜெபித்தோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் அளிக்கிறார். வேதம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் மனம் திரும்புவானால் அந்த தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேசத்துக்கு மாத்திரமல்ல, நாம் கர்த்தரின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஆபத்திலிருந்து விடுவிக்கிறார். நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார், கேட்கிறார், பதிலளிக்கிறார். இனி நாம் பார்க்க போகிற காரியம், நாம் இன்றைக்கு விமான நிலையங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் விமான நிலையங்களில் பணி செய்கிறபடினாலே ஏர்போர்ட் செக்டாரை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஜனனுடைய போக்குவரத்து மற்றும் ஏற்றுமதி இறக்குமதியில் விமானத்துறை என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தேசத்தில் பொருளாதாரத்திற்கு இந்த விமானத்துறையானது ஒரு பெரிய முக்கிய பங்காய் திகழ்கிறது. சமீப நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிமித்தமாக விமானத்துறையானது மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அபாய கட்டத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வெளிப்பார்வையில் அநேக விமானங்கள் பறப்பதாய் காணப்பட்டாலும் தேசத்திலே ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாய் அநேக இடத்துல ஜாப் லாஸ் காரியங்களை பார்க்க முடியும். அநேக இடத்துல பலருக்கு வேலையில் இல்லாத சூழ்நிலை இது நிமித்தமாக உண்டாகிறதை நம்மால் காண முடிகிறது. இன்றைக்கு நாம் முன்பாக ஜெபித்தால் கர்த்தர் காரியங்களை கேட்பாரா, ஜெபித்த நிமித்தம் என்ன விளைவு இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், ஜெபத்தின் விளைவாய் கர்த்தர் செய்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செய்யலாம், இந்தியாவிலோ இல்லை இந்த தமிழ் மொழி பேசுகிற பல இடங்களில் இருந்து அநேகர் பல தேசங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு விமானத்துறையில் ஒரு பைலட்டாகவோ ஒரு க்ரூவாகவோ ஒரு ஏர்லைனில் சார்ந்தோ அல்லது நீங்கள் ஒரு டெக்னிக்கலாகவோ ஒரு டிஸ்பேட்ச்லேயோ ஒரு ஆப்ரேஷன்ஸ்லையோ ஒரு கார்கோலையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் விமானத்துறையை நம்பி நீங்கள் இருப்பீங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ் ஏடிசின்னு சொல்லுவாங்க. அப்படி இடங்களில் ஏதோ ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு அதிகாரியாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல அந்த ஃபியூல் ஓட்டுகிற ஒரு வேன் டிரைவராக இருக்கலாம். ஜனங்களை பஸ்ஸில் கொண்டு போவாங்களே, ஒரு பேல் 100 பேர் கொண்டு போவங்களுக்கு தெரியும் வேலை செய்யலுக்கு. அப்படி ஓட்டுகிற யாராக இருந்தாலும் ஒரு சின்ன பணி செய்தாலும் நாம் பணி செய்கிற அந்த பகுதிகளுக்காக தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எங்கே 2-3 பேருக்கு நாமத்தாலே கர்த்தர் சமூகத்தில் வருகிறார்களோ அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற கர்த்தர். நாங்கள் கடந்த காலத்தில் ஏர்போர்ட் ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் 8 மணி 9 மணி வரைக்கும் பல மாநிலங்கள்லேருந்து, இந்தியாவின் பல மாநிலம், டெல்லியிலேருந்து, ஹைதராபாத்லேருந்து, ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து, சென்னையிலேருந்து, இன்னும் பல பகுதியிலிருந்து ஒன்றாக இணைந்து ஆன்லைனில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் கூடி நாங்கள் ஒரு பகுதியில் கூடி ஃபிசிக்கல் கேதரிங் பண்ணுகிறோம்.
அது மாத்திரமல்ல, எல்லாரும் ஒன்றுக்கு இணைந்து வர முடியாது என்ற காரணத்தினால நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நாம் இருக்கிற வாழ்கிற பகுதிகளுக்கு, நாம் வேலை செய்கிற பகுதிகளுக்கு நாம் தான் உத்தரவாதி, நான் தான் காவல்காரன், நாம் தான் ஜாமக்காரன். கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்திருக்கார். ஒருவேளை தேவனை அறியாத ஜனத்தில் இருந்தாலும் அந்த ஜனனுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளை நிமித்தமாய் கர்த்தர் தீமைகளை தேசத்திலிருந்து நாம் வாழ்கிற அந்த வேலை ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் அப்புறப்படுத்தி போடுவார். நாம் இந்த காரியத்தை இன்றைக்கு ஏர்போர்ட்டுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக, இதற்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்றதுக்கு முன்பாக நாம் ஜெபித்தது நிமித்தமாய் விளைந்த விளைவு என்னது என்பதை நாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த நாட்களில் பல நாங்கள் பல வருடங்களாய் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 2009 வருடங்களிலிருந்து இந்த ஏர்போர்ட் ஃபெலோஷிப் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நிமித்தமாய் கர்த்தர் ஊழியங்களை கர்த்தர் விரிவடை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது நிமித்தமாய் பல தீமைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைவருடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரங்கள், வேலையில்லாத காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் பலர் வேலைகள் இழந்த நேரத்தில் கர்த்தர் ஜெபித்த பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தந்து அவர் தலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் ஜெபத்தின் விளைவாய் கர்த்தர் செய்த விளைவுகள். கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த தீர்க்கதரிசன அடிப்படையில் கர்த்தர் தேசத்தில் தீமைகள் வரும் என்று கர்த்தர் பேசினார். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக கர்த்தர் மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சில்வர் மூலியமாக தேசத்தில் நிறைய நெருப்பினால் உண்டாகிற பயங்கரம் இதை குறித்து கர்த்தர் பேசினார். அது நிமித்தமாய் நாம் வேலை செய்கிற பகுதியில் நெருப்பு என்பது ரொம்ப முக்கியமான, நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால் அதுக்காக வைத்து ஜெபித்தோம். கர்த்தர் வெளிப்பட தீர்க்கதரிசன வார்த்தையின்படி துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஒரு சில தெய்வ பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் ஜெபித்து விளைவாக அநேக விமானங்களில் பிரச்சனைகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். உதாரணத்துக்காக நம்ம சொல்ல வேண்டுமானால், நான் ஒரு சில காரணம் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சமீபமாக ஏப்ரல் மாதத்தில் டெல்லியில் 2 விமானங்கள் இயற்கை மோதி கொண்டு விபத்துக்குள்ளான உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். நெருப்புனால விபத்தில் வராதபடி கர்த்தர் ஜெபிக்க வைத்த போது நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் அந்த காரியத்தை கேட்டு பதிலளித்தார். கடந்த 3 வாரம் முன்பாக மும்பை மாநிலத்தில் தீயினால் ஏற்பட்ட ஒரு விபத்தை நாம் பார்த்தோம். ஜனங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு கர்த்தர் அதை பாதுகாத்தார். 3 மாதம் முன்னாடி சென்னை மாநிலத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஜனங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டார். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஜனங்கள் வராதபடிக்கு பாதுகாத்தார். காரணம், கர்த்தருடைய பாதுகாக்கிற கர்த்தருடைய தூதர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். அந்த தூதர்கள் இறங்கி கிறிஸ்துவின் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தின் விளைவாக நடந்தது. அதே போல் மார்ச் 28 2022 விசாகப்பட்டினத்திலிருந்து டெல்லிக்கு இயக்கப்பட்ட இண்டிகோ விமானம் தரையிறங்கு முன்பாக தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு ஓடு பாதையிலே பாதுகாப்பாக இறக்கப்பட்டது. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் தனியார் பயிற்சி விமானத்தில் ஒன்று விபத்துக்குள்ளானதில் விமானம் நொறுங்கி அதிலிருந்து 2 பேர் காயங்கள் மருத்துவமனையில் கொண்டு போகப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கர்த்தர் ஒரு பக்கம் பாதுகாக்கிறார், ஒரு விதத்தில் மரணம் வராதபடிக்கு கர்த்தர் வேலை அடைக்கிறார். ஆனாலும் சத்ருவான மரணங்களை கொண்டு வர போராடுகிறான். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிப்ரவரி மாதம் ஏர் ஆம்புலன்ஸ் என்ற ஒரு விமானத்தில் பயணம் செய்த விமான விபத்துள்ளாகி 7 பேர் உயிரிழந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. ஜனவரி மாதத்தில் மும்பையில் ஏற்பட்ட விமான விபத்தில் 5 பேர் இழந்தார்கள். நாம் ஜெபிக்க நம்முடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. நம் கரங்களை கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கு. ஒருவேளை அங்கே இருக்கிற புறஜாதியார் அது செய்ய மாட்டாங்க. தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கள், நான் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, நாம் மேலே உத்தரவாதம் பண்ணும்போது நீங்கள் அநேகருக்கு உத்தரவாதம் பண்ணலாம் இருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது, அங்கே போகிற அநேக ஊழியக்காரங்க பாருங்கள், அநேக சிறு பிள்ளைகள். நமக்கு எல்லாம் முன்னால் பார்த்தோம், ஏர் இண்டியா ஃப்ளைட் ஒன்று ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்தோம் அகமதாபாத்தில். அதில் சிறு பிள்ளைகள் இல்லை குடும்பத்தில் இங்கேருந்து அவங்க இன்னொரு வெளிநாடுக்கு கடந்து போகும்போது அவர் எல்லாரும் லைவில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த சின்ன பிள்ளைகள் அப்படியே கையாட்டி கொண்டே இருக்கிறது. அந்த மரம் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நிமிடத்தில் அது அப்படியே பஸ்பமானதை நாம் பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஜீவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது புறஜாதிகள் பேர் கிறிஸ்துவர்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்கிற கூட்ட பேர் இருப்பீங்கல்ல, நீங்கள் கர்த்தர் உத்தரவாதம் கத்தாலே. ஒரு நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கலாம், ஒரு குருவாக இருக்கலாம், ஒரு கிரவுண்ட் ஆலிங் ஸ்டாஃபாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன். இதன் சொல்லி நீங்கள் கர்த்தர் ஒரு ராமன் தரிக்கப்படல. அப்போ நாம தான் இறங்கி அதில் கர்த்தருடைய காரியத்தை செய்ய கர்த்தரம் அழைத்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம். இந்த ஃபியூல் கிரைசிஸ் அது ஒப்பு கொண்டு ஜெபிக்க போகிறோம். எரிபொருள் தட்டுப்பாடு, இது நிமித்தமாய் நிறைய வேலை இழப்புகள் வரும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். சமீபத்தில் மத்திய கிழக்கில் இந்த அதிகரித்து வரும் போர், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா, அந்த போர் நிமித்தமாய் பதற்றங்கள், ஹார்மோஸ்
அந்த ஜலசந்தியில் உங்களுக்கு தெரியும் இராணுவ அச்சுறுத்தலான நிறைய காரியங்கள். இது நிமித்தமாய் மத்திய தரைக்கடலில் பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது. அது நிமித்தமாய் விமான சேவைகள் முடக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்படும். நிறைய இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாக எங்கள் ஃப்ளைட்ஸை ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி விமான நிறுவனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஏர் இந்தியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட முக்கிய விமான நிறுவனங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒவ்வொரு ஒப்புக்கூடி செபிக்க போகிறோம். அதில் இந்த இந்திய விமான நிறுவன கூட்டமைப்பான ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் FIA என்ற சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக இடையில் கண்டிடத்தில் விமான டர்பன் எரிபொருள் அந்த உயர்வினால் அவர்கள் இந்த முறை கடுமையான அழுத்தம் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக நாங்கள் ஷட் டவுன் பண்ண சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எரிபொருள் விலை உயர்வு நிமித்தமாக நீண்ட காலமாக நீடித்து வந்திருக்கிற தன்னுடைய விமான சேவை கூட அநேக விமானங்கள் நிறுத்தும்படியான ஒரு சூழ்நிலை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் விமான நிறுவனங்கள் முழுதுமாக லாப வரம்புகளை கணிசமாய் குறைத்துள்ளது. இந்த ஜெட் ஃபியூல் என்பது விமானங்கள் பயன்படுத்துகிற ஒரு எரிபொருள். இது சாதாரண பெட்ரோல் கிடையாது. இந்த விமானத்தின் மொத்த செலவும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் கிட்ட 30-40% வரை இந்த எரிபொருள் மட்டுமே இருக்கிறது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நிமித்தமாக பல விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், லுஃப்தான்சா நிறுவனம் சமயம் ஒரு செய்தித்தாளில் பார்த்தோம். ஜெர்மனியை சேர்ந்த லுஃப்தான்சா விமானம் ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த விலை ஏற்றத்தின் நிமித்தமாக இனிமேல் பிஸ்னஸ் செய்ய முடியாது என்று அந்த நிறுவனம் கருதி இந்த லுஃப்தான்சா சிட்டி லைன் என்னும் துணை நிறுவனத்தோட ஏப்ரல் மாதத்தில் 2024 மூடுவதாக தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். 20 விமானங்கள் இனிமேல் இயக்க போவதில் நிறுத்தி வைத்திருக்க லுஃப்தான்சாவோட நிறுவனம் நிறுத்தி வைத்திருக்கிறார். 2வது ஆகாஷா விமானம். இந்த வளைகுடா போர் நிமித்தமாக விமான எரிபொருள் உயர்நிலையில் இந்த ஆகாஷ் விமான கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இந்தியாவில் பெரும்பாலான விமான நிறுவனங்கள் ஏற்கனவே கூடுதல் எரிபொருள் கட்டணத்தை வசூலிக்க தொடங்கிட்டாங்க. விமான எரிபொருள் விலை உயர்தல் காரணமாக விமான கட்டணம் அதிகமாக உயர்ந்திருக்கிறது. இது நிமித்தமாக என்ன நடக்கும்னு பார்த்தா, ஒரு பக்கம் ஃபியூல் கிரைசிஸ் அது அதிகமாகி செலவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிற வேளையில் வேலை இழப்புகள் உண்டாகும். ஒரு காலத்தில் இந்தியாவின் முன்னணியில் மலிவு விலை விமானமாக கருதப்பட்ட ஸ்பைஸ்ஜெட் விமானம் ஆனது இப்போது ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் உங்களுக்கு தெரியும் சுமார் 10-15% 1000 முதல் 1400 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதை அந்நிறுவனம் உறுதி செய்துள்ளது. பெருந்தொற்றுக்கு முன்பாக, கொரோனாவுக்கு முன்பாக 110 இருந்த விமானங்கள் இன்றைக்கி இன்று வெறும் 30 மாதம் ஸ்பைஸ்ஜெட் ஏர்கிராஃப்டோட மொத்த 30 விமானங்கள் மாத்திரமே. அப்போ சமீப ஏர் இந்தியா நிறுவனம் பாருங்கள், மார்ச் 2026 அது முடிகிற போது 20,000 கோடி அதிகமான நஷ்டத்தை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக அவங்க செய்திகள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். பறந்து விருந்திருக்கும் விமான போக்குவரத்து துறை இந்த கடுமையான நெருக்கடியில் இருக்கும் நேரத்தில் விமான நிலையத்தில் இந்த நிதிநிலையானது மோசமடைந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இப்படி சூழ்நிலை ஏற்பட்டால் அநேகர் தங்கள் வேலைகளை இழக்க நேரிடும். விமானத்தோட முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஏர்லைன் மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் கிடையாது. விமான போக்குவரத்துறை சார்ந்து டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸ், லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் போன்ற பல நிறுவனங்கள் இதில் இருக்கிறாங்க. இது நிமித்தமாக வர்ற பேசஞ்சர்ஸ் கம்மியாயிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை விமான போக்குவரத்துறை பாதிக்கப்பட்டால் இது சார்ந்து இருக்க ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த அத்தனை பேரும் வேலைகள் இழப்பார்கள். ஒரு தொழிற்சாலை வேறு இடங்களில் இன்னொரு இடத்துக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் கார்கோவில் கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பல நாடுகளில் எல்லா விதமான ஒரு முக்கியமான அத்தியாவசியமான காரியங்கள் பல தேசங்கள்லேருந்து இந்த கார்கோ மூலியமாக தான் கொண்டு வரப்படுகிறது. சில கொண்டு வரப்பட முடியாத காரியங்கள், ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாததை கார்கோ ஃப்ளைட் தான் கொண்டு வருவோம். அப்போ இந்த தடைகள் உண்டானால் பொருளாதார மந்த நிலை ஏற்படும், அநேக தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவாங்க, குறிப்பாக வேலை இழப்பு இன்னும் அதிகமாக ஏற்படும். இப்படிப்பட்ட காரியங்களை எப்போது இல்லாமல் இப்போது ஏன் அதிகரிக்குன்னு பார்த்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்க தவறிவிட்டபடினாலே, நிர்விசாரமாக இருந்தபடினாலே, ஒரு வேலை என்னை காப்பாற்றிடும். நான் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இருந்துச்சு. அந்த நாட்டில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அநேகரை ஜெபிப்பதற்கு கூப்பிடுவோம், வரமாட்டார்கள். ஒரு சில தேவப்பிள்ளை மாதம் ஜெபித்தோம், நடந்தவங்களுக்கு தெரியும். நிறைய க்ரூ சூசைட் பண்ணி மரித்து போனார், நிறைய கேபின் க்ரூஸ் மரித்து போனார்கள். பலர் வாங்கின கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட காரியத்தை நீங்கள் நிறைய செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. இனி ஒரு காரியம் நடக்காதபடிக்கு ஒரு தீமை வரலாம், அந்த சோதனை கால தப்பிக்கும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். தற்போது விமானத்தில் இந்த தீமை பெறுவதற்கான முக்கிய காரணம், குற்றமில்லாத ரத்தங்கள் பூமியில் சிந்தப்படும் போது கர்த்தர் பேசினார். நிறைய நெருப்பால் உண்டாகிற நெருப்பால் பயங்கரம் உண்டாகும். அதனால அநேக பேர் மரித்துப்பாங்க. மரணங்கள் அதிகரிக்க அநேக ரத்தங்கள் பூமியில் சிந்தப்பட இந்த பொல்லாத ஆவிகள் தங்களை பலப்படுத்தி இன்னும் தேவனுடைய கோபாக்கினை தேசத்தில் கொண்டு வருவதற்கு இது காரணமாக அமைந்துவிடும். இந்த விமானத்தில் எப்படி ரத்தம் சிந்தப்படும் என்று நீங்கள் நினைக்கலாம்.
ஒரு விமானத்தில் குறைந்தபட்சம் 200-300 பேர் பயணிக்கும் போது ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டாலும் வானத்தில் பறந்து கொண்டு விமானம் தப்பிக்க எந்த வழி இருக்காது. அது நிமித்தமாய் மரணங்கள் நம்ம பார்த்தோம்ல. அகமதாபாத்தில் ஒரு பெரிய ஏறின உடனே அந்த ஃப்ளைட் ஏர்கிராஃப்ட் அப்படியே கீழே இறங்கி மறித்து போனதை பார்த்தோம். அப்போ நெருப்பில் உண்டாகிற பாதிப்புகள் ஒன்றும் வராதபடிக்கு இந்த இப்படிப்பட்ட கேள்விப்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் நெருப்பில் உண்டாகிற பாதிப்புகள், வேலை நிமித்தம் உண்டாகிற பாதிப்புகள், பெட்ரோல் தட்டுப்பாடு நிமித்தமாய் ஏர்கிராஃப்டில் அந்த அதிகமான அவர் கட்டணங்கள் வசூலிப்பு நிமித்தமாய் ஜாப் லாஸ் நிமித்தமாக அநேக தற்கொலை மரணங்கள் வராதபடிக்கு நாம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கிறோம். இல்லை நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செய்யலாம், ஒரு சாதாரண டவுன் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியில் கூட நீங்கள் இருக்கலாம். அவர் சின்ன வேலை செய்யணும். கர்த்தருக்கு ஜெபிக்கள் பெரிய வேலை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ உங்களுடைய வேலை செய்யறதுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் உள்ள தீமை தேசத்தில் வந்தாலும் ஜெபித்த உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எல்லா விமானத்தையும் தேவனுடைய பலத்தை கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பாதுகாப்பு கரம் தேவனுடைய கல்வார் ரத்தத்தை ஏர்போர்ட்டில் தெளிக்கிற ஆண்டுன்னு சொல்லி தேவனுடைய பாதுகாக்கிற தூதல் ஏர்போர்ட் முழுதுமாக கடந்து வரும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது, ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுகிற கார்கோ பகுதிகளை ஒப்பு கொடுத்து அதற்கான நம்ம செபிக்க போகிறோம். இது சார்ந்து இருக்கிற டூரிசம், ஹோட்டல், லாஜிஸ்டிக்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தெரியும் பல தேசங்களிலிருந்து மருத்துவத்துக்காக பல பேர் இந்தியா தேசத்துக்கு வராங்க. குறிப்பாக சென்னை பண்ணி வருவதை நம்மால் பார்க்க முடியுது. இவருடைய மருத்துவ காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடும். அவர்கள் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். இது நிமித்தமாக எந்த ஒரு பொருளாதார பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு விமான நிலையத்தில் ஒரு பெட்ரோலுடைய விலை அதிகமாகிவிட்டால் ஃப்ளைட்டு காஸ்ட் ஜாஸ்தியாகிடும், பிரயாணப்படுறவருடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். அது நிமித்தமாய் ஃப்ளைட்டில் குறைக்கப்படும். ஃப்ளைட் குறைக்கப்படும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வேலை செய்கிறவருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு இவ்வளோ ஸ்டாஃப் இருந்தால் போதும். இப்போவே நம்ம நிறையா ஸ்டாஃப் அதிகமான காரியங்கள் தான் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, அங்கே வேலை செய்கிற பிள்ளைகள் இது நிமித்தம் அதிக பணிச்சுமை உண்டாகும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், மற்ற எல்லாத்துக்கும் காட்டிலும் ஏர்லைனில் வேலை செய்கிற, ஏர்போர்ட்டில் வேலை செய்யணும், அதிக ப்ரெஷர் ஜாஸ்தி. ஒரு ஷிஃப்ட்லேருந்து இன்னொரு ஷிஃப்ட் அங்கே போகிறதுக்கு முன்பாக பல காரியங்கள் அவர் சந்திக்க வேண்டும். மேல் அதிகாரிகள் பதில் சொல்லணும், ஃப்ளைட் அந்த டைமுக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணணும். ஒருவேளை அந்த ஃப்ளைட் டிலே ஆகிவிட்டால் அது அந்த வருகிற பேசஞ்சருக்கு பதில் சொல்லி ஆகணும். டெக்னிக்கலில் ஃபால்ட் ஆகிட்டால் அங்கே இருக்கிற பிள்ளைகள் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க அது பதில் சொல்லணும். இது எல்லாவற்றையும் போட்டு ஜெபிக்கத்தை அழைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு அநேக ஜனங்களை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான கருவியாக கர்த்தரை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இருக்கும்போது ஞானத்தோடு வேகத்தோடு கர்த்தர் ஆவியில் நடத்தப்படுற தேவ பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தின் காரில் கர்த்தர் வாய்க்கு பண்ணுவார். தற்போது நிலை கொண்ட போர் நிமித்தமாக காணப்படுற எரிவாயு பற்றாக்குறை, இந்த பெட்ரோல் பற்றாக்குறை, அதனால் எந்த தீமை தேசத்தில் வந்துவிடாதபடிக்கு அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நிமித்தம் எந்த ஃப்ளைட்டுக்கோ பாதிப்பு உண்டாகாதபடி செபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, பொல்லாத சத்துரு நெருப்பினால் உண்டாகிற பயங்களை கொண்டு வந்து அங்கே இருக்கிற தேவப்பிள்ளை தொட்டு விடாதபடிக்கு செபிக்க போகிறோம். மரணங்கள் உண்டாகாதபடிக்கு போராடுற பொல்லாத ஆவியின் வல்லமையில் கட்டப்பட்ட இயேசுவை போட்டு செபிக்க போகிறோம். எந்த ஒரு மனுஷ கொலை பாதமும் திட்டமும் எங்கள் தேசத்தில் எந்த மாநிலத்தையும் தொடாதபடிக்கு ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். எந்த ஏற்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கர்த்தருக்கு காரணம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் பிள்ளைகள் தலையில் உயர்த்த முடியாது. ஜெபிக்கிற பிள்ளை விசேஷமாக இந்த ஏர்போர்ட்டில் ஜெபிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, அவங்களை கர்த்தர் தலையை உயர்த்த முடியாது. இந்த ஜெபத்தின் வந்து கர்த்தர் ஒரு பெரிய ஆசை உண்டாக்க முடியாது. நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒருவேளை இங்கேருந்து இன்னொரு தேசத்துக்கு நீங்கள் ஒருவேளை ப்ரமோஷனில் ஒரு ஸ்டேஷன் மேனேஜராகவோ ஒரு ஸ்டேஷன் இன்சார்ஜாக போயிருப்பீங்க. நீங்கள் தமிழ் மாநிலத்தில் சேர்ந்தா இருக்கலாம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பேசலாம் பரவாயில்ல, இருந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் இல்லையா? கர்த்தருக்கு நம்ம ஒரே மனதோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு பலத்த காலில் கர்த்தர் செய்ய போகிறார். வாங்க நாம் இணைந்து நம்முடைய செக்டாருக்காக, ஏர்போர்ட் செக்டாருக்காக ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்க தேவன் இருக்கிறார். ஜெபிக்க தான் கர்த்தர் ஆட்டில் எதிர்பார்க்கிறார். உங்கள் பகுதியில், உங்கள் இடங்களில் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஏர்போர்ட்லேருந்து 2 பேர் ஜெபிக்க இருந்தால் போதும், எல்லா மரணங்கள் தடுக்கப்படும், எல்லாம் நிற்கப்படும். கர்த்தர் சொல்கிறார், தோ திறப்பின் வா நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அந்த ஒரு நீங்களாக இருக்கலாம், அந்த ஒரு தீங்களாக இருக்கலாம். எழுமுக தெபோராட்களாய் எழுமுக ஜெயமெடுக்கிற கர்த்தர் நாமத்தால் பெரிய அசைவை ஏர்போர்ட் உண்டாக்குவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். வாங்க நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மத்தியில் அண்ணன் நிறைய காரியங்களை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்டாங்க. தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் விமான நிலையத்துறையின் மீது பலமாக இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற எல்லா நெருக்கடிகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, இதை நம்பி எத்தனையோ துறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் ஒரு பெரிய ஆண்டவரே வீழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனே அப்பா, நீங்கள் மனம் இறங்கி ஆண்டவரே சீக்கிரத்தில் ஒரு சகஜ நிலைமைக்கு திரும்படிக்காய் இதோ இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு
ஆண்டவரே ஒரு விமானத்துறை ஒரு முற்றிய பங்காய் இருக்கிறபடினால் கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா எங்கள் பொருளாதார துறைகள் ஆண்டவரப்பா எந்த விதத்திலும் நலிவடைந்து போகாத படிக்கு கர்த்தாவே உடைய ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இதை நம்பி எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அவருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படாதபடிக்கு அவருடைய வேலை ஆண்டவரப்பா ஒரு நாளும் ஆண்டவரை இழக்கப்படும்படிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இது நிமித்தம் மனச்சோர்வு ஆண்டு இது நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே தீமைகளை சந்தித்து கொண்டிருக்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இதில் நம்பி இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அப்பா இன்றைக்கு சிதைந்து போய் கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆண்டவரே ஆண்டவர் நன்மையான காரியங்களை கர்த்தர் எங்கள் துறைக்கு கர்த்தர் நீங்கள் கட்டளையிடும்படிக்காய் உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி நம்மத்தில் வந்திருக்கிற சகோதரர் கூட இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அப்பா எங்கள் இந்திய தேசத்தில் இருக்க எல்லா விமான நிலையத்தையும் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அதோட பாதுகாப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விமான நிலையத்தும் மேலே இயேசு கிறிஸ்துவின் கல்வார் ரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் எந்த பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நீங்கள் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல் விசேஷமாக இது சார்ந்திருக்க ஒவ்வொரு துறையும் கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, லாஜிஸ்டிக் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் எந்த பாதிப்பும் வந்து விடாதபடி கர்த்தராகிய தேவன் நீங்கள் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் இது நிமித்தமாக எங்கள் தேசத்தில் எந்த ஒரு பொருளாதார பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்க நன்மையான காரியங்களையும் பாதுகாப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவனின் கிருபை செய்யும்படிக்காக இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காரியங்களை உணர்ந்து நாங்கள் செபிக்க உத்தரவாதம் பண்ணி செபிக்க கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக இந்த வேலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் தர வல்லவராக இருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. தொடர்ந்து கூட ஆண்டவரே அப்பா எங்களுடைய விமானத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு விமான நிறுவனங்களை உடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த போரின் நிமித்தம் ஆண்டவரே எரிபொருள் பற்றாக்குறை நிமித்தம் அநேக நிறுவனங்கள் மூடப்படும்படியான சூழல்கள் ஆண்டவரே அவர்கள் நஷ்டத்தில் ஏற்கும்படியான ஒரு சூழல்கள் ஆண்டவரே கர்த்தர் இது எல்லாவற்றையும் மாற்றி போடும்படிக்காய் உடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த போர் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா அந்த எண்ணெய் போக்குவரத்து சீக்கிரத்தில் அது சீராகும்படிக்காக இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது நிமித்தம் ஏற்படுகிற எல்லாவித பாதிப்புகளையும் கர்த்தர் நீங்கள் மாற்றி போடும்படிக்காய் உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் எந்த ஒரு தீமையும் தேசத்தில் எழும்பாதபடி காண்டவரே. அப்போ இதில் நிமித்தம் ஆண்டவர் எந்த ஒரு பொருளாதார இழப்பும் ஏற்படாதபடி காண்டவரே உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இது நிமித்தம் அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படியான ஒரு சூழல்கள் ஆண்டவரே கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அநேகருக்கு வர வேண்டிய அந்த ப்ரொமோஷன்கள் தடுக்கப்படும்படியான சூழல்கள் ஆண்டவரே. அப்பா சம்பள உயர்வு இல்லாமல் ஆண்டவரே அப்பா தகப்பனே இன்றைக்கு நெருக்கடியில் இருக்கிற அநேகருடைய ஊழியர்களுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. இனி எந்த விமான நிறுவனம் மூடும்படியான சூழல் வரவே கூடாது ஆண்டவரே. நஷ்டத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே ஒரு சகஜமான சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் உடைய அன்பின் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன்னு சொல்லி நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரி கூட இணைந்து ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விமான நிறுவனங்களையும் ஒவ்வொரு விமான நிலையங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தற்போது ஏற்பட்டுள்ள இந்த போர் பதற்ற நிமித்தமாக ஆண்டவரே அநேக இடங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஆண்டவரே. இது நிமித்தமாக எங்களுடைய விமானத்துறை எந்த ஒரு பாதிப்பும் சந்திக்காதபடிக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்போது நாங்கள் கேள்விப்படுகிறோமே இது நிமித்தமாக அநேக விமான நிறுவனங்கள் ஆண்டவரே தகப்பனை இழுத்து மூடப்படும்படியான சூழ்நிலைகள் காணப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து நீடித்தா அநேகர் தங்கள் வேலைகளை இழக்க நேரிடும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே அநேக ஜனங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும்படியான காரியங்கள் உண்டாகுமே. தேவன் தாமே இந்த காரியங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே நீர் ஒருவரே இந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக எங்கள் தேசம் ஆண்டவரே இந்த கையேந்துகிற சூழ்நிலைக்குள்ள கடந்து வராதபடிக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு மந்த நிலைமைகளும் எங்கள் தேசத்தில் கடந்து வராதபடிக்கு இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எல்லா காரியங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விமான நிறுவனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு திரளான மரணங்கள் ஆண்டவரே, திரளான ரத்தம் சிந்துதல்கள் இதோ இந்த விமான நிலைய விபத்து நிமித்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய ஆண்டவரே பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே, குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்படும்படியான சூழல்கள் ஆண்டவரே. இது ஆண்டவரே இந்த நிலை மாறணும் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது இருக்கிற சூழல்கள் தொடர்ந்து ஆண்டவர் விமான விபத்துகளை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இதுக்கு பின்பதாக இதோ ஒரு பொல்லாத ஆவினுடைய கிரியைகள் ஆண்டவர் தேசங்களில் பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த தீமைகள் முடக்கப்படணும் ஆண்டவரே, இந்த மரணங்கள் தடுக்கப்படணும் ஆண்டவரே. உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. துறை மரபில் செய்யப்படுகிற பொல்லாத சத்துடைய கிரியைகள் அத்தமாக்கப்படும்படிக்கா இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. இனி எந்த ஒரு விபத்துகளோ ஆண்டவரே தகப்பன் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே, எந்த ஒரு மரண சம்பவங்களோ மரண ஓலங்களோ கேட்கப்படாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராகப்பா. கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் கூட இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, கொத்தான மரணங்களை உண்டாக்கும்படிக்கு எழும்பி போராடுகிற, விமான விபத்துகளை உண்டு பண்ணும்படிக்கு எழும்பி போராடுகிற எல்லா பொல்லாத ஆவின் கிரியைகளை நாங்கள் இப்பொழுதே முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எந்த ஒரு விமான விபத்துகள் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் எங்கள் பட்டணத்தில் வந்து விடாதபடிக்கு இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட விமான விபத்துகளை உண்டு பண்ணும்படிக்கு எழும்பி போராடுகிற எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் வல்லமைகள், எல்லா பொல்லாத வாகன விபத்துகளை உண்டாக்கும்படிக்கு எழும்பி போராடுகிற வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுதே முந்தி கட்டுகிறோம். எங்கள் விமான நிலையங்கள் மீது கர்த்தாவே தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வரும்படிக்காய் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயக்கப்படுகிற ஒவ்வொரு விமானங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு கடந்து வருவதாக உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு விமானங்கள் மீது இப்பொழுதே கடந்து வரும்படிக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நெருப்பினால் எந்த ஒரு பயங்கரம் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு விமான நிலையங்களை தொட்டு விடாதபடிக்கு இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நெருப்பினாலே பயங்கரங்களை கொண்டு வரும்படிக்கு, தீமைகளை கொண்டு வரும்படிக்கு எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுதே முந்தி கட்டுகிறோம். அதன் வல்லமைகளை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தேசத்தில் இருக்கிற சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு விமான நிலையங்களின் கர்த்தாவே உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் கீழாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் கடந்து வரும்படிக்காய் உம்முடைய வல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த தீமையும் எந்த மரண சம்பவங்களை நாங்கள் கேட்கவே கூடாது. தேவனுடைய கல்வாரி இரத்தத்தின் கீழாய் ஒவ்வொரு விமான நிலையங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து, ஒவ்வொரு விமானங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ பாதுகாப்பு கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே எங்கள் சென்னை விமான நிலையத்தை மாத்திரம் அல்லப்பா, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விமான நிலையத்தை உடைய கல்வார் ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு அசம்பாவிதங்களோ, எந்த ஒரு தீமையான காரியங்களோ, எந்த ஒரு தீமையான குறியங்களோ உள்ள நுழையாதபடிக்கு கர்த்தர் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா இதற்கென்று உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பித்தாங்கப்பா. இதற்கென்று ஜாமம் காக்கிற, காவல் காக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீ எழுப்பி தர போகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன நேயர்களே, இவ்வளவு காரியம் நம்ம கேட்டோம்ல, இவ்வளவு காரியம் அறிந்து கொண்டோம்ல. இந்த நாள் நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். அநேக காரியங்களை அறிந்து கொண்டு நம்ம ஏர்போர்ட்டுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் பாருன்ற இந்த கிருபைக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இவ்வளோ பயங்கரங்கள், இவ்வளோ தீமைகள், இது இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்த்தோம். இது இன்றையோடு நாம் ஜெபித்து விடுகிற காரியம் அல்ல. தொடர்ந்து இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே எங்கள் ஏர்போர்ட்டை ஆசீர்வதிங்க, எங்கள் ஏர்போர்ட்டில் கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரணும், தீமை எதுவும் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணி ஜெபித்து கொண்டு வருகிறோம். கான்ஃபரன்ஸ் காலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒருவேளை வேறு மாநிலங்களில் இருக்கலாம், வேறு மாவட்டங்களில் இருக்கலாம், ஒருவேளை வேறு தேசங்களை கூட இந்த நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஜெபத்தில் இணைந்து எங்களோடு கூட ஜெபிக்க விரும்பினால், நீங்கள் ஒருவேளை விமான நிலையத்தில் வேலை செய்து கொண்டு நாங்களும் ஆண்டவரே எங்கள் ஏர்போர்ட்டுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோடு கூட இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்து கொள்ளலாம். கீழ்காண்கிற இந்த எண்களில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க, எங்களோட கூட பேசுங்க. எங்கள் ஊழியர்கள் இந்த ஜெபத்தில் இணைய உங்களுக்கு உதவி செய்வார்கள்.
அடுத்த வாரம் வேறு ஒரு காரியத்தை பார்த்து நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.